ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். தை கிருத்திகை அன்னைக்கு என்னுடைய வழிபாடு நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. மணி இப்போ ஒரு 5 இருக்கும். 5:30 மணிக்கு நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த தட்டில் வந்து அரிசி மாவால் இந்த கோலம் போட்டு வச்சுருக்கேங்க. அருமுக கோலம் போட்டு சரவண பவா அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து பன்னீரில் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப விசேஷங்க. முருகப்பெருமானுக்கு பன்னீரில் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம பன்னீர் வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரே அபிஷேகம் பன்னீரில் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. அந்த பன்னீரில் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்னும் வாசமாக நம்ம அந்த பூஜை பண்ணும்போதே நமக்கு அந்த ஒரு தெய்வீகத்தன்மையை நம்மளால் உணர முடியுங்க. முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு எண்ணற்ற திதிகள் கிழமைகள் இருந்தாலும் கிருத்திகை வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அதிலேயும் 3 கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷங்க. ஒன்று வந்து ஆடி கிருத்திகை, இன்னொன்று வந்து தை கிருத்திகை, 3வது வந்து கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை. இந்த 3லும் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சிவபெருமானின் அருளால் உதித்த முருகப்பெருமானை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால தான் கார்த்திகை பெண்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கிருத்திகை வந்து அனுஷ்டிக்கப்படுதுங்க. அதனால தான் மற்ற நாட்களை விட கிருத்திகை வழிபாடு ரொம்ப உகந்ததாக போற்றப்படுது. அந்த வகையில் இன்னைக்கு தை கிருத்திகையில் முருகப்பெருமானை சிலை வச்சிருந்தா பன்னீரால் அபிஷேகம் பண்ணலாம். சிலை இல்லாதவங்க முருகப்பெருமானோட ஃபோட்டோ இல்லாத வீடே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் முருகப்பெருமானோட ஃபோட்டோவை பன்னீர் வந்து பஞ்சில் நினச்சி நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். செவ்வரளி பூக்கள் கிடைச்சா அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அந்த பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து செவ்வரளி பூ கிடைக்கலைங்க. நான் அதனால் பன்னீர் ரோஸ் வச்சு தான் இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருக்கிறேன். கேட்டது கிடைக்குங்க. இந்த தை கிருத்திகை வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு தான். எல்லாராலும் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு. இப்போ நான் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம கொஞ்சம் பன்னீரும் கொஞ்சம் ஜவ்வாது பவுடரும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி நான் வந்து உட்கார வச்சுருக்குறேங்க முருகப்பெருமானுக்கு எப்பவுமே ஒரு செயின் நான் போட்டு வைப்பேன். அந்த மாதிரி செயின் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து வேல் வந்து முருகப்பெருமானோட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வைக்கும்போது நான் இப்படி வச்சுருக்குறேங்க. நான் மேடையில் எடுத்து வைக்கும்போது முருகப்பெருமானை கொஞ்சம் ஹைட்டாகவும் வேலை கொஞ்சம் கீழே வைப்பேன். அப்போ வந்து சரிசமமாக இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரி வைக்க முடியல அப்படின்றதுனால நான் இப்படி வச்சுருக்குறேங்க. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி வந்து கிருத்திகை திதியானது காலையில் 5:30 மணிக்கு தொடங்கி நாளைக்கு அதாவது ஞாயிற்று காலை அதிகாலை வரை இருக்குங்க. இன்றைக்கி வழிபாடு இருக்கிறவங்க அதாவது விரதம் இருந்து வழிபாடு இருக்கிறவங்க வழிபாடு செய்யலாம். ஒரு சிலரால் விரதம் இருக்க முடியல, உடல்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு கூட இன்றைக்கி விரதம் இருக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி விரதம் இருக்கணும் அப்படி தான் நினச்சேன். என்னால் இருக்க முடியல. டேப்லெட் போடணுன்னா நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் டேப்லெட் போடணும். வெறும் காஃபி குடிச்சிட்டு டேப்லெட் போட்டுக்கலாம்னு நினச்சேன். என்னால் முடியலைங்க. அதனால் லைட்டாக கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டுக்கிட்டேன். காலையில் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டா அதோட எதுவுமே சாப்பிடாம இப்போ பூஜை பண்ணி முடிச்சுட்டு தாங்க நான் சாப்பிட போகிறேன். அதாவது வந்து முருகப்பெருமானை வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக சோதனை வைப்பார். அந்த சோதனையெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் முருகப்பெருமானை வழிபடணும். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவாருங்க. இப்போ வந்து செம்பருத்தி இலையில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 6 பக்கம் 6 இலை வச்சுட்டேங்க. நான் வச்சுட்டு நெய் தீபம் 6 நெய் தீபம் ஏற்றுறேன். இப்போ வந்து ஒரு சிலருக்கு 6 நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு மீது 5 தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். இந்த வழிபாட்டை வந்து இன்றைக்கி மாலை 5:30 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரையிலான காலத்தில் செய்யலாங்க. இந்த வழிபாட்டை நாம் செய்யும்போது கந்த சஷ்டி கவசம் நமக்கு தெரிஞ்சால் நாம் சொல்லலாம். நமக்கு தெரியாத பட்சத்தில் நம்ம டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ கூட போட்டுவிட்டு கேட்டுக்கிட்டே இந்த பூஜையை நாமளும் சொல்லிக்கிட்டே இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். எளிமையான நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு. எல்லா பூஜையிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது வெத்தலைப்பாக்கு. அதுக்கப்புறம் 2 இலந்த காயும் 2 ஆப்பிளும் இருந்ததுங்க. அதுதான் நெய்வேத்தியமாக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சிவப்பு அவலில் ஊற வச்சுட்டு பால் ஊற்றி சக்கரை போட்டு அதையும் நெய்வேத்தியமாக வச்சுருக்கேங்க. அதுவும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது தாங்க. இந்த எளிமையான நெய்வேத்தியம் தான் இன்றைக்கி வச்சு நான் வழிபாடு பண்ணியிருக்கிறேன். வழிபாடு பண்ணுவேனா இன்றைக்கி அப்படின்ற நிலைமையில தாங்க இருந்தேன். ஆனால் முருகப்பெருமானோட அருளால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக இன்றைக்கி வந்து தை கிருத்திகை வழிபாடு நான் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே நான் எப்பவும் போல் சொல்கிறது தாங்க, சொன்னதையே சொல்கிற நீங்கள் நினைக்கலாம். எந்த தெய்வத்தை வழிபடுறதா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அவங்கள நாம் வழிபட முடியும். அதோட நம்மளுடைய கடன் தீர பண வரவு அதிகரிக்க நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு அப்படின்னு தெரில எனக்கு. ஒரு கைப்பிடி அளவு வெல்லம் மொச்சையும் அதுக்கப்புறமா வந்து 6 ஏலக்காய்
அப்புறமா கொஞ்சமாக பச்சை கற்பூரம், இந்த 3த்தையும் போட்டு அது போடும்போதே மனசில் நம்ம வேண்டிக்கணுங்க, நம்மளுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பொருட்களை கண்டிப்பாக கண்ணாடி பவுலில் தாங்க போடணும். நீங்கள் வந்து பிளாஸ்டிக்லேயோ இல்லை வந்து ஸ்டீல்லையோ போட வேணாம். கண்ணாடி பவுலில் போட்டு முருகப்பெருமானோட படமோ சிலையோ இருந்ததுன்னா அந்த இடத்துல அதை அப்படியே வச்சுருங்க. நீங்கள் டெய்லி பூஜை ரெகுலர் பூஜை பண்ணும்போது கற்பூர ஆரத்தியோ இல்லை ஊதுவத்தியோ காட்டும்போது அந்த பவுலுக்கும் கொஞ்சம் காமிச்சிருங்க. அது வந்து அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் எதுவும் கெட்டு போகிற பொருட்கள் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கெட்டு போகிற மாதிரி இருக்குது, அந்த வெள்ளை மொச்சையில் வந்து ஏதாவது வண்டு கிண்டு வச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் மாற்றணும், அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமையில் மாற்றணுங்க. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் மாற்றுங்க, வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் மாற்றுங்க. இதில் இருக்கிற பொருட்களை எல்லாம் கால்படாத இடத்துல போட்டுட்டு நீங்கள் புதுசாக இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாங்க. இது வந்து 100% உண்மை. இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வழிபாட்டு முறையை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து, அதாவது ரொம்ப உடம்பு முடியாமல் இங்கேருந்து போகும்போது உடம்பு முடியாமல் தான் போனேன். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவில் ஒரு 2 மணிக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு தெரில. முருகப்பெருமானோட அருள் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வழிபாட்டு முறை இன்றைக்கி நீங்கள் சாயந்தரம் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் செஞ்சீங்க அப்படின்றத ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப எளிமையான வழிபாடு, அதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. இன்றைக்கி செய்யும்போது அதனுடைய சக்தி 100 இல்லைங்க 1000 மடங்கு பெருசு. அதனால தான் உங்களுக்கு அவசரமாக உடம்பு முடியாத போனாலும் இந்த விஷயத்த 4 பேருக்கு சொல்லணும். யாராவது ஒருத்தர் 2 பேர் செஞ்சால் கூட அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், கடன் பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வீடியோவை போஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு ஒரு வகையில் முருகப்பெருமான் கூட ஒரு காரணமாக இருக்கலாங்க. முருகப்பெருமான் நேரடியாக வந்து உதவி செய்யலைனாலும் யார் மூலமாவது நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. என் மூலமாக ஒரு 4 பேருக்கு தெரியட்டும் அப்படின்னு தான். எப்பயுமே நான் ஒரு வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன்னா அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன். ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலே ஆகும். ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ எடிட் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஒரே ஒரு தடவை தாங்க செஞ்சேன். அது எப்படியாவது வரட்டும், நம்மளுக்கு உடம்பு முடியல, தொடர்ந்து நம்மளால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தரம் அப்படியே பேசி தாங்க நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணேன். அதுவே ஓரளவுக்கு நல்லா வந்திருந்தது. ஏன்னா வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக் வரும், நடுவில் யாராவது வந்துடுவாங்க, இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் இருக்கும். ஆனால் மதியானம் நான் போஸ்ட் பண்ணும்போது எந்த தடங்களும் இல்லாமல் வீடியோ ஒரே ஒரு டேக்லேயே நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ணிட்டேன். டக்குன்னு வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. அதுவும் வந்து முருகப்பெருமானுடைய ஒரு அருட்பார்வையினால தான் நடந்தது. என் மூலமாக இந்த பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு முருகப்பெருமான் நினைச்சாரா என்னன்னு தெரியல. அதை எத்தனை பேர் பார்த்து எத்தனை பேர் செஞ்சீங்கன்றது இனிமேல் தான் எனக்கு தெரியும். ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவரால் என்னோடய பூஜை இன்றைக்கி இப்படி தாங்க. எல்லா படங்களுக்கும் அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணி இன்றைக்கி வந்து என்னோடய பூஜையை மன நிறைவாக பண்ணி முடித்தேங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே அந்த பூஜை ரூம் வந்து மனசுக்கு ஒரு நிம்மதி. அந்த ஒரு செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பூஜை ரூமில் நம்ம உட்காந்துட்டுருக்கிற அந்த ஒரு செகண்ட் வந்து நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம். நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நம்ம உலகமே பூஜை ரூம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அங்கே உட்காந்துட்ருப்போம். எனக்கு அந்த மாதிரி தாங்க இருந்தது. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப வியூஸ் போகிறதுல வீடியோ உங்களுக்கே தெரியும், ஒரு 30 வியூஸ் 40 வியூஸ் தான் போகுது. அந்த 30 பேர் 40 பேரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.